Hi friends, நம்ம PGTRB Chemistry Unit 3 Question and Answer டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது தேர்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம புரோமினேஷன், ஹைட்ரேஷன், ஓசோனலைசிஸ், ஈபாக்சிடேஷன் இந்த டாப்பிக்கில் நம்ம சம் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட் கொஷின், electrophilic addition takes place in option A carbon carbon double bond, option B carbon carbon triple bond, option C carbon double bond O, option D both A and B, that is carbon carbon double bond and carbon carbon triple bond. The answer is option D. Second question, alkene undergo reaction with bromine will give dibromoalkane. This reaction is initiated by. So alkene பொறுத்தவரையும் alkene combined with bromine சொன்னால் the Br plus is the electrophile. அதே போல் நைட்ரேஷன் சொன்னால் NO2 plus, சல்ஃபோனேஷன் சொன்னால் SO3. இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, Br plus bromonium ion. Third question, how many product is possible when 2-butene is react with hydrogen bromide? Option A 1 product, option B 2 product, option C 3 product and option D 4 product. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஈக்குவேஷன் பார்த்துடலாம். ஸோ 2-butene அப்படின்னு சொன்னால் அதோடைய ஸ்ட்ரக்சர் CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH3 இஸ் கம்பைன்டு வித் HBr அப்படின்னு சொன்னால் ஹைட்ரஜன் புரோமின் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும், இல்லை Br வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று CHக்கு போகும், ஹெச்சும் பார்த்தீங்கன்னா இன்னொரு CHக்கு போகும். இப்போ வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா only one product, that is 2-bromobutane. So answer option A 1. Fourth question, which is more reactive alkene towards electrophilic addition reactions? ஸோ எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனுக்கு ரியாக்டிவிட்டி அதிகமாகணும்னு சொன்னால் இந்த அல்கீனில் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா இட்ஸ் அ மோர் ரியாக்டிவ்னு சொல்லலாமா. அப்போ ஆப்ஷன் ஏ பொறுத்தவரையும் 2 கார்பன்லையுமே மெத்தில் அட்டாச் ஆகிருக்கு. ஆப்ஷன் பியை பொறுத்தவரையும் தேர் இஸ் நோ அட்டாச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஆப்ஷன் சியை பொறுத்தவரையும் ஒவ்வொரு கார்பன்லையும் ஒரு மெத்தில் அட்டாச் ஆகிருக்கு. அண்ட் ஆப்ஷன் டியை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு கார்பனில் மட்டும் மெத்தில் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ பொறுத்தவரையும் மோர் ரியாக்டிவ் தேன் தி அதர்ஸ். அதுவே லெஸ் ரியாக்டிவ்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் அ லெஸ் ரியாக்டிவ். ஃபிஃப்த் கொஷின், மார்கோனிகாஃப் ப்ராடக்ட் இஸ் அ ரியாக்ஷன் ஆஃப் ஏ சிமெட்ரிக்கல் அல்கீன் வித் புரோமின், ஆப்ஷன் பி சிமெட்ரிக்கல் அல்கீன் with hydrogen bromide, option C unsymmetrical alkene with bromine, option D unsymmetrical alkene with hydrogen bromide. So option D unsymmetrical alkene with hydrogen bromide is the correct answer. Then sixth question, propene combined with HBr gives product. So என்ன ப்ராடக்ட்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 1,3-dibromopropane, option B 1,2-dibromopropane, option C 1-bromopropane, option D 2-bromopropane. ஸோ நம்ம இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ப்ரோப்பீன் அப்படின்னு சொன்னால் CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2, ஸோ கம்பைன்ட் வித் HBr. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் நம்ம இப்போ தான் பார்த்தோம், மார்கோனிகாஃப் அடிஷன். ஸோ மார்கோனிகாஃப் அடிஷன் சொன்னால் அந்த HBrல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பார்ட், தட் இஸ் Br மைனஸ், உள்ள ஹைட்ரேஷன் ஆச்சுன்னா OH மைனஸ், அந்த நெகட்டிவ் பார்ட்டு
கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் அந்த பொசிஷனில் எங்கே வந்து ஹைட்ரஜன் குறைவாக இருக்கோ அங்கே போய் அட்டாச் ஆகும். ஸோ இங்கே செகண்ட் கார்பன் தட் இஸ் சிஹெச் பொசிஷனில் போயிட்டு பிஆர் வந்து அட்டாச் ஆகும். ஹெச் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு கார்பனில் CH2 கார்பனில் அட்டாச் ஆகிட்டு வி கெட் 2 ப்ரோமோ ப்ரோபேன் கிடைக்கும். ஒருவேளை இதுவே ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் அடிஷன் இருந்துச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்டில் போயிட்டு ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா? இட் இஸ் அ மார்க்கோனிக் ஆஃப் பண்ணும்போது நெகட்டிவ் பார்ட் இஸ் கோஸ் டு தி ஹைட்ரஜன் லெசர் கார்பன். 7th question. The compound which reacts with hydrogen bromide obeying Markovnikov rule is option A CH2 double bond CH2. This is a symmetrical alkene. Option B CH3 single bond CH double bond CH single bond CH3. ஸோ இதுவுமே symmetrical alkene தான். Option C CH3 twice C double bond CH2. ஸோ இதை பொறுத்தவரையும் unsymmetrical alkene. Option D none of this. இப்போ Markovnikov ரூல் என்ன சொன்னால் சிமெட்ரிக்கல் அல்கீன் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8th question. எத்திலீன் ரியாக்ட் வித் ஓசோன் லீட்ஸ் டு த ப்ராடக்ட். ஸோ எத்திலீனோட ஓசோன் கம்பைண்ட் ஆச்சுன்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ 1 mole ஆஃப் ஃபார்மால்டிஹைட். ஆப்ஷன் பி 2 mole ஆஃப் ஃபார்மால்டிஹைட். ஆப்ஷன் சி அசிட்டோன். ஆப்ஷன் டி ஃபார்மால்டிஹைட் அண்ட் அசிட்டோன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி சம் ஓசோனலைசிஸ் ரியாக்ஷன் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் எத்திலீன் கம்பைன்ட் வித் ஓசோன். ஸோ இங்கே ஓசோன் சொன்னால் ஃபஸ்ட் நமக்கு தெரியும் ஓசோனைடு ஃபார்ம் ஆகும். தட் இஸ் CH2. அந்த CH2 மேலே வந்து ஒரு ஆக்சிஜனும் கீழே CH2 கீழே ஒரு ஆக்சிஜன் CH2 கீழே ஒரு ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வித் ஆசிட் போகும்போது மறுபடியும் டீகம்போஸ் ஆகும். வி கெட் ஃபார்மால்டிஹைட். நம்ம அதெல்லாம் நான் வச்சுன அவசியம் இல்லை. ஸோ அல்கீன் சொன்னால் டபுள் பாண்ட் இருக்கிற பொசிஷனில் லெஃப்ட் சைடில் ஒரு ஆக்சிஜன் ரைட்டில் ஒரு ஆக்சிஜன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ப்ராடக்ட். கரெக்டாக எக்ஸாக்டாக ஹோமோலோட்டிக் ஃபிக்ஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ஆக்சிஜன் ரைட்டில் ஒரு ஆக்சிஜன் போட்டுட்டா வி கெட் 2 mole ஆஃப் ஃபார்மால்டிஹைடு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோப்பீன். ஸோ ப்ரோப்பீன் கம்பைன்ட் வித் ஓசோன் அப்படின்னு சொன்னால் இங்கேயுமே CH3CH ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணிங்க. தென் ரைட் சைடில் CH2 பக்கத்தில் ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணிட்டா வி கெட் அசிட்டால்டிஹைடு அண்ட் ஃபார்மால்டிஹைடு. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இஸ் 2-பியூட்டீன். ஸோ இங்கே CH3CH கூட ஒரு ஆக்சிஜன் அங்கே பிரேக் ஆச்சுன்னு சொன்னால் ரைட் சைடில் சேம் ப்ராடக்ட் தான். அப்போ வி கெட் 2 mole ஆஃப் அசிட்டால்டிஹைடு. ஃபோர்த் ஒன் இஸ் 2,3 டைமெத்தில் 2-பியூட்டீன். ஸோ இங்கே நம்ம ஓசோன் சேர்க்கும்போது செகண்ட் கார்பன் பக்கத்தில் இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகிட்டு வி கெட் 2 mole ஆஃப் அசிட்டோன் நம்ம கிடச்சிரும். ஸோ கொஷின் 8க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2 mole ஆஃப் ஃபார்மால்டிஹைடு. கொஷின் நம்பர் 9. அல்கீன் அண்டர்கோ ஹைட்ரேஷன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் வில் கிவ். ஸோ அல்கீனில் ஹைட்ரேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ கீட்டோன். ஆப்ஷன் பி ஆல்கஹால். ஆப்ஷன் சி ஆல்டிஹைடு அண்ட் ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். ஸோ வெதர் சிமெட்ரிக்கல் அல்கீன் ஆர் அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் எதுவாக இருந்தாலுமே ஹைட்ரேஷன் பண்ண சொன்னால் வி கெட் ஆல்கஹால். தேர்ஃபோர் 9th ஆன்சர் ஆப்ஷன் பி ஆல்கஹால். Question number 10. The catalyst used for the hydration of propane is. So hydration of propane சொன்னால் அதுக்கான catalyst ஆப்ஷன் ஏ mercury chloride. ஆப்ஷன் பி mercury chloride with sulfuric acid. ஆப்ஷன் சி mercury sulfate plus sulfuric acid. ஆப்ஷன் டி only sulfuric acid. ஸோ ஹைட்ரேஷன் ஆஃப் ப்ரொப்பைன் சொன்னாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மெர்க்குரி சல்ஃபேட் வித் சல்ஃபரிக் ஆசிட். கொஷின் நம்பர் 11. 2-butane combined with water in the presence of mercury sulfate with sulfuric acid gives question mark. So option A 2
butanone, option B acetone, option C 2 butene, and option D 1 propanol. ஸோ இதுக்கான ரியாக்ஷன் பொறுத்தவரையும் 2 butane ப்ளஸ் வாட்டர் சேர்த்துன்னு சொன்னால் ஆக்சிஜன் இந்த அல்கைனில் இருக்க ஒரு கார்பனுக்கு போகும், இன்னொரு ஹைட்ரஜன் H2 மாலிகுல் பொறுத்தவரையும் இன்னொரு கார்பனுக்கு போச்சுன்னா we get 2 butanone ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஷன் A is the correct answer. Question number 12. 1-methyl cyclohexene combined with water molecule in the presence of acid gives question mark. ஸோ இது ஆசிட் கண்டிஷனில் நம்ம வாட்டர் சேர்க்குறோம், தட் இஸ் ஹைட்ரேஷன் ரியாக்ஷன், அண்ட் ஆல்சோ இட் இஸ் மார்க்கோனிகாஃப் ரூல் படி இது ப்ராடக்ட் கிடைக்கணும். அப்போ இங்கே H+OH- நம்ம எடுத்துக்கிட்டோன்னா OH- பார்ட்டு நமக்கு தெரியும் அது அல்கீனில் ஹைட்ரஜன் கம்மியான பார்ட்டில் போய் அட்டாச் ஆகும். தேர்ஃபோர் we get B option, 1-methyl 1-hydroxy cyclohexane. So option B. Question number 13. Propene undergoes hydroboration in the presence of hydrogen peroxide with water molecule gives question mark. So option A 1 propanol, option B 2 propanol, option C propane, option D propanone. So hydroboration in the presence of hydrogen peroxide கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுத்தாவே இட் இஸ் ஆன்டி மார்க்கோனிகாஃப் அடிஷன். ஸோ இதுக்கான ரியாக்ஷன் பார்த்துருவோம். ஸோ ப்ரொப்பேன் சொன்னால் நமக்கு தெரியும் CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. ஸோ ஹைட்ரேஷன் பண்ணுறோம் நம்ம. ஸோ HOH. ஸோ ஆர்டினரி மார்க்கோனிகாஃப் ரூல் இருந்துச்சுன்னா OH அட்டாச் வித் தி லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பார்ட் உள்ள கார்பனுக்கு அட்டாச் ஆகிருக்கும். ஆனால் இது ஆன்டி மார்க்கோனிகாஃப்ன்றதில் the OH- goes to the CH2 position and hydrogen goes to the CH position. So we get 1 propanol. So option A is the correct answer. Then 14th question. 1-methyl cyclohexene combined with B2H6, that is hydroboration in the presence of hydrogen peroxide with OH- gives question mark. Option A 1-methyl cyclohexanol, option B 2-methyl cyclohexanol, option C methyl cyclohexane, and option D none of these. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன்டி மார்க்கோனிகாஃப் அடிஷன். அப்போ OH- பார்ட்டு கோஸ் டு தி ஹையர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் உள்ள பார்ட். அப்போ இங்கே CH3 அட்டாச் ஆகிற பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் கிடையாது. செகண்ட் பொசிஷனில் பொறுத்தவரையும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ OH வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பொசிஷனுக்கு போயிட்டு உட்காந்துரும். Therefore the product is 2-methyl cyclohexanol. Option B is the correct answer. Then 15th questions. ஸோ இந்த காம்பவுண்டில் டபுள் பாண்ட் இருக்குது, ப்ராடக்டில் OH அட்டாச் ஆகிருக்கு. நமக்கு ஒருவேளை இந்த ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா டெர்ஷரி பொசிஷன், அங்கே வந்து OH அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா திஸ் இஸ் த மார்க்கோனிகாஃப் அடிஷன் சொல்லணும் நம்ம. அதுவே OH பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் பொறுத்தவரையும் ஆப்ஷன் பி ஹைட்ரோபோரேஷன் in the presence of H2O சொல்கிறோம் நம்ம. 16th question is a epoxidation reaction. ஸோ ஈபாக்சிடேஷன் சொன்னால் ஸோ அல்கீன் இருக்கிற பொசிஷனில் ஆக்சிஜன் கம்பைண்ட் ஆகும். அதுக்கான கேட்டலிஸ்ட் பார்த்திங்கன்னா பேராசிட்ஸ். ஸோ இங்கே CH3COOH பெர் அசிட்டிக் ஆசிட் நம்ம இங்கே கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் 17th கொஸ்டின். இங்கே ஒரு பென்சின் ரிங், 2 பென்சின் ரிங் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாப்தலின் டைப் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாண்டு காமிச்சுங்க. ஃபஸ்ட் ரிங்கில் 2 பாண்டு இருக்குது, செகண்ட் ரிங்லேயும் ஒரு பாண்ட் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ என்னோடய கேட்டலிஸ்ட் பார்த்திங்கன்னா பெர் அசிட்டிக் ஆசிட். ஸோ இதை கொடுத்தாவே இட்ஸ் ஈபாக்சிடேஷன் ரியாக்ஷன். த மேஜர் ப்ராடக்ட் இஸ். ஸோ இங்கே என்னென்னா நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எந்த அல்கீனில்
அந்த ஆக்சிஜன் வந்து போகும்னு சொல்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பொதுவாக ஸோ எந்த காம்பவுண்டை பொறுத்தவரையிலையும் இந்த சென்டர் பொசிஷனில் இருக்கிற டபுள் பாண்ட் ஹேவிங் ஹையஸ்ட் அல்கைல் குரூப் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இதுக்கான ஆன்சர் பொறுத்தவரையிலையும் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுவே லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே அல்கைல் குரூப் வந்து குறைவாக இருக்கும். அதுவே சென்டர் பொசிஷனில் பொறுத்தவரையிலையும் நமக்கு அல்கைல் குரூப் வந்து பார்த்திங்கன்னா அதிகம்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் 18th கொஷின். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா 17th கொஷின் போல தான். இங்கே கொடுக்குற கேட்டலிஸ்ட்டு மெட்டாக்ளோரோ பெர்பென்சோயிக் ஆசிட். இப்போ அல்கின் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற அல்கின் பார்த்தீங்கன்னா அங்கே அல்கைல் குரூப் வந்து கம்மியாக இருக்குது அல்கினில். அதுவே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ எங்கே சார் போகும்னு சொன்னால் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அது இந்த ஆக்சிஜன் சேர்ந்துட்டு வி கெட் ப்ராடக்ட். ஸோ இட் இஸ் அ ஈபாக்சிடேஷன் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம். 19th கொஷின். இன் அன் அல்கீன் epoxidation reaction oxygen is act as option A electrophile, option B free radical, option C nucleophile and option D oxygen molecule. So epoxidationல யூஸ் பண்ணுற ஆக்சிஜன் பொறுத்தவரையும் act as a electrophile. So option A is the correct answer. Then question number 20. The transformation given below can be achieved using. ஸோ இங்கே ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொன்னால் ரியாக்டன்ட் சைடில் ஒரு அல்கின் காமிச்சிருக்காங்க லைக் ப்ரோப்பீன் டைப்பில் இருக்குது. அதுவே ப்ராடக்டை பொறுத்தவரையிலையும் அங்கே OH வந்து அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இதுக்கான கேட்டலிஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் ஏ சல்ஃபூரிக் ஆசிட் வித் H2O, ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் பெராக்சைடு வித் வாட்டர் மாலிகுல் in presence of B2H6 that is diborane, option C trifluoroacetic acid, option D palladium with hydrogen. அப்போ ஆப்ஷன் டி கிடையாது, ரிடக்ஷன் கிடையாது, இட் இஸ் ஹைட்ராக்சிலேஷன் தான், இது சரி ஹைட்ரேஷன் தான். ஸோ இங்கே OH பொறுத்தவரையிலையும் எங்கே அட்டாச் ஆகிருக்குன்னு சொன்னால் ஹைட்ரஜன் அதிகமாக உள்ள பொசிஷன் வந்து அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இட் இஸ் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன். தேர்ஃபோர் ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஈபாக்சிடேஷன் ஹைட்ரேஷன்ஸ் பேஸ்டு நம்ம லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.